அனைவருக்கும் முதலில் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதத்தின் நாயகனாக வேத பரம்பொருளாக வீற்றிருக்கக்கூடிய ஸ்ரீ வரசத்தி விநாயக பெருமானை மனதார தொழுது திருக்கோவிலூரில் வீற்றிருக்கக்கூடிய உலகளந்த பெருமான் பூங்கோள புஷ்பவள்ளி தாயாருடைய அநேக ஆசீர்வாதத்தோடு இந்த ஏவி அஸ்ட்ராலஜியுடைய பி மீடியா சேனலுக்கு தங்களை வரவேற்கிறேன். கடந்த பதிவுகளிலே பார்க்கும் பொழுது உலகியல் ஜோதிட முறைகளையும் அதன் பிறகு இருக்கக்கூடிய மேஷராசி முதல் இருக்கக்கூடிய கடகராசி வரை இருக்கக்கூடிய பலன்களையும் பார்த்தோம். இந்த தொகுப்பில் என்று சொல்லக்கூடியது பார்க்கும் பொழுது சிம்ம ராசிக்கு உண்டான ராகு கேது பயிற்சி, அவர்கள் எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள், எந்தெந்த முடிவுகளை உடனடியாக எடுக்கணும், எந்தெந்த முடிவுகளை தாமதப்படுத்தி எடுக்கிறது நல்லது என்பதை பற்றி இந்த தொகுப்பில் கொஞ்சம் விரிவாக கொடுக்கிருக்கிறேன். முதல்ல, அதாவது காலபுருஷவனின் தத்துவத்தின் படி 5ஆம் ராசியாக கருதப்படக்கூடியது சிம்ம ராசி என்று அழைக்கப்படும். ஸோ அந்த சிம்ம ராசிக்கே உண்டான தன்மை அப்படின்னு பார்க்கும் பொழுது காமனாக எடுத்துக்கலாம். பொதுவாக சிம்ம ராசி ஸ்திர ராசி, நெருப்பு ராசி, மலை சார்ந்த இடங்களிலும் இருக்கக்கூடிய தன்மைகளை உடையது. இது அனைவரும் பெரும்பாலும் ஜோதிட அறிவு ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சரி, வரக்கூடிய ராகு கேது பயிற்சி எந்த நிலைகளில் அவர்களுக்கு இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இவ்வளவு நாட்களாக சிம்ம ராசிக்கு 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தில் வலுவாக இருந்த கேது பகவானானவர் 2வது ராசியான கன்னி ராசிக்கு பிரவேசிப்பதும், அதே சமயம் 8ஆம் இடத்தில் ராகு அமையப்பெறுவதும் சில விஷயங்களில் சிறப்பை கொடுக்கும், சில விஷயங்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். எந்தது மாதிரியான விஷயங்களை முதல்ல நம்ம பார்த்து இது பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்ல உங்களுடைய குழந்தைகள் பற்றிய உயரிய படிப்புக்கு உண்டான திட்டமிடுதலை இப்போவே நீங்கள் ஆரம்பிச்சுக்கிறது பரவாயில்ல. உயரிய கல்விக்கு உண்டான திட்டமிடுதல், அதே சமயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது குடும்பத்துக்கு உண்டான அசட், நிரந்தரமான வருமானம் வரக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய, எனக்கு இதுதான் இந்த மூலமாக எனக்கு ஒரு சோர்ஸ்னு எனக்கு ரெகுலராக வரும், இப்படியாப்பட்ட ஒரு சோர்ஸ் எனக்கு ஒரு வாய்ப்பாக எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்தையும் இந்த காலகட்டங்களுக்குள்ளே, அதாவது வருகிற பங்குனி மாதத்துக்குள்ளே முடிவெடுத்து செய்து கொள்வது உங்களுக்கு கொஞ்சம் உத்தமமான விஷயமாக இருக்கும். அதே சமயம் குடும்பத்தாருடன் வாக்குவாதங்கள் ஈடுபடுவது, வெளியில் இருக்கக்கூடியவங்களோட தேவையற்ற வீண் பேச்சுக்களை அனைத்தையும் பேசுவது, தன்னுடைய குடும்ப விஷயத்தை பிறரிடம் ஷேர் பண்ணுவது, அல்லது பிறரை வீட்டுக்குள் சம்பந்தமில்லாத நபர்களை அழைப்பது, இவை அனைத்தும் தர்மவிதமான சங்கடங்களை ஏற்படுத்தி உங்களுக்கே கொடுத்துவிடும். மொத்தத்தில் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானானவர் தங்களுக்கு யோகத்தையும் கொடுத்தாலும், அதே சமயம் 38, 42 இந்த வயதில் இருப்பவர்களுக்கு அனைவருக்கும் அவ்வளவு சிறப்பினை கொடுக்க மாட்டார். ஏற்கனவே சிம்மராசி என்று சொல்லக்கூடியதற்கு, சிம்மராசிக்கு பொதுவாக வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கலாம். காமனாக குடல் சம்பந்தப்பட்ட, அதாவது எழும்பில்லாத உறுப்பு நாணங்கள்னு எடுத்துக்கலாம். அது உடல் எல்லா இடங்களில் வேணால் எடுத்துக்கலாம். குறிப்பிட்டு சொல்லக்கூடிய என்று பார்க்கும்போது குடல் பகுதிகள் எடுத்துக்கலாம். ராகு அப்படின்னு பார்க்கும்போது கழிவு பகுதிகள் அப்படி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ராகு 8ஆம் இடத்துல இருக்கும்போது தேவையில்லாமல் மெடிடேஷன் இல்லாமல் எல்லாம் சும்மாவே அப்படியே போயிட்டு வந்துட்டுருப்பாங்க. அதாவது எதுலேயும் ஒரு பற்று இல்லாமல் ஜாப் அப்படி இப்படி அது இதுன்னு அலைஞ்சிட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே தேவையில்லாத மன உளைச்சலும், அதாவது அடுத்தவங்களால் தேவையில்லாத ஒரு வருத்தத்தக்க விஷயங்களை தன் மனதுக்குள் போட்டுக்கொள்வார்கள். அப்படி போட்டுக்கிட்டாங்கன்னா அவங்களால எந்த விஷயத்துலையுமே கான்சன்ட்ரேஷனாக அவங்களால போய் பண்ண முடியாது, தைரியமாக இருக்க முடியாது. பல்வேறு விதமான பிரச்சனைகளையும் நெருக்கடிகளையும் அதிகமான அளவுக்கு சந்தித்து கொண்டே இருப்பார்கள். அதே சமயம் இந்த இடங்களில் உபாதைகள் கொடுக்கும் பொழுது சிலருக்கு சர்ஜரி வரையிலும் கொண்டு போய் விட்டுட்டு போயிடும். ஏன்னா ஒவ்வொரு மனிதனின் அலட்சியமே இந்த சர்ஜரிக்கு காரணம். கழிவு பகுதிகள் முறையாக வெளியேறலைன்னா பித்தம் காபம் அனைத்தும் சென்று போயிட்டு எல்லாம் அவங்களுக்கு உண்டான பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டுடும். அதனால் மனதை ஒருநிலைப்படுத்துவதும் மெடிடேஷன், அந்த ஓம் என்று சொல்லக்கூடிய அந்த ப்ரொனவுன்சியேஷன் அல்லது அந்த மெடிடேஷன் சாங்ஸ், அதை டைவர்ஷனல் சாங்ஸ், இவை அனைத்தையும் கேட்டு வருவது நலம். அதே மாதிரி பல வகைகளில் என்று பார்க்கும் பொழுது அனைத்து விதமான பழங்களையும் எடுத்துக்கொள்வதும்,
நல்ல விதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். தங்களுடைய உணவு முறைகளில் கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வாங்க. இதுக்கு முன்னாடி ஃபாஸ்ட் ஃபுட் அது இதுன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருந்தாலும் இனி 18 மாதங்கள் உங்களுக்கு முதல்ல மாதிரி உடம்பு சப்போர்ட் பண்ணுமா, ஹோட்டல் சாப்பாடே நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாமா அப்படின்னா, ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டு இருக்க வேண்டியது தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க முயற்சி பண்ணுங்கள். அதே சமயம் மெடிடேஷன் மிக மிக முக்கியம். அதே மாதிரி உத்தியோகம் நான் மாறுறேன், தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நான் முடிவெடுக்கிறேன், இப்படி போகிறேன் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கரெக்டான பிளான் பண்ணுறவங்களாக இருந்தால் வைகாசி அதாவது பங்குனி மாதத்திற்குள் அந்த முடிவுகளை டக்குன்னு எடுத்துக்கிட்டு அந்த இடங்களில் போய் ஜாயின் பண்ணிக்கிறது மிக மிகமான மேன்மை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லை காலதாமதம் நம்மளுடைய சோம்பேறித்தனம் என்று சொல்லக்கூடியது அந்த இடத்தில் வேலை செய்தால் கண்டிப்பாக இந்த இடம் இல்லை எந்த இடமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிக மிக குறைவாக இருக்கும். அதே சமயம் கடல் கலந்த இருக்கக்கூடிய நியூஸ் அவங்களுக்கு வரலாம். அதாவது நியூஸ்னால் இப்போ நெட் மூலமாகவே வருது. ஸோ தபால்லாம் வரணுன்ட்டு இல்லை, ஏதாச்சும் ஃபாரின் டைப் கம்பெனிக்கு நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிருந்தாலோ அல்லது வேறு விதமான ஒரு நற்செய்தி ஏற்பட்டிருந்தாலோ, இல்லை கடல் கடந்து நான் பயணம் பண்ணணும், வெளிநாட்டுக்கு போனதே இல்லை அப்படின்னு ஆசைப்பட்டு கொண்டு இருப்பவர்களுக்கும் சரி, பொருளாதாரம் அந்த அளவுக்கு இருந்தால் சென்று வருவதற்கான வாய்ப்பு மார்க்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயம் தாயாராக இருந்தாலும் சரி, தந்தையாராக இருந்தாலும் சரி, நண்பராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவர்களிடத்தில் முடிந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து அதற்குண்டான பெயர்களை வாங்கிக் கொள்வது நல்லது. ஏனெனில் உங்களுடைய 2ஆமான வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது இருப்பதினால் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை உங்களையே அறியாது ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுட்டு போயிடுவார். அதாவது நல்லா இருக்கீங்களான்னு நீங்கள் கேட்க போக அது அவர் காதில் வேறு மாதிரி விழுக பிரச்சனைகள் என்று சொல்லக்கூடியது ஆரம்பத்திலே ஏற்பட்டு பெரிய விதமான மனோ வருத்தத்துக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி பார்க்கும்போது உற்றா உறவு அநேக பந்து மித்திரர்களோடு குதூகலமாக டூர் சென்று விட்டு வருவது, இதையெல்லாம் கொஞ்சம் முடிஞ்சளவு இந்த 18 மாதங்கள் தவிர்க்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் பண்ணுங்கள். அதே சமயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிம்பிள் லாஜிக் சொல்கிறேன். அதாவது சிம்ம ராசியை பொறுத்த வரையிலும் நம்ம சொல்லக்கூடிய இடம் மலை சார்பு பிரதேசங்களில் வசிப்பவர் சிம்ம ராசிக்கு உண்டான காரகம். மலைப்பகுதிகளில் வசிப்பவர்களாக இருப்பர். ஸோ அந்த மாதிரி மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய கண்டிப்பாக மலை சூழ்ந்த பகுதிகளில் நடுமதியிலே வனபத்திரகாளி கண்டிப்பாக ஒவ்வொரு இடங்களிலும் குடியிருப்பாங்க. அந்த கோவிலில் நீங்கள் சென்று வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய சத்ரு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவன் சத்ரு எதை வேணாலும் மாந்திரிகத்துக்கும் போகலாம், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இறை சக்தி இருக்கும்போது அதர்வன சக்தியும் இருக்க செய்யலாம். ப்ராப்பராக செய்கிறாங்களா இல்லையா நமக்கு தெரியாது. இருப்பினும் நாம் எச்சரிக்கையோடு இருக்கக்கூடிய உள்ளுணர்வு நல்லது. மலை சார்பு இடங்களில் இருக்கக்கூடிய ஸ்ரீ மகா பத்ரகாளி அம்பிகை வனதுர்கை என்று சொல்லுவார்கள். அந்த வனதுர்கா தேவியை மனதார வழிபட்டு கொண்டு வருவதும் மகிஷாசுர மகாமர்தன்ய ஸ்தோத்திரம் ஐகிரி நந்தினி ஸ்தோத்திரத்தையும் அதே மாதிரி வாழ்வானவள் துர்கா வாக்குவானவள் என்ற துர்கா கவசத்தையும் பாடி வருவதும் தங்களுக்கு நல்ல விதமான மேன்மைகளையும் நல்ல விதமான வாய்ப்புகளையும் ராகு என்று சொல்லக்கூடியவர் கொடுக்கக்கூடிய அனைத்து தடைகளையும் வனபத்திரகாளி அம்பிகை முறியடித்து உங்களுக்கு எது கரெக்டான சேரணுமோ அதை கண்டிப்பாக அந்த அன்னையின் அனுகிரகத்தில் சேர்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக 100% உள்ளது. மொத்தத்தில் ராகு கேது பயிற்சி சாதகம் பாதகமும் அதிகம் அளவில் உள்ளது. வார்த்தைகளில் கவனம். போய் பெரிய ஆஃபீஸர் தெரியாமல் ஒருத்தர் சாதாரணமாக விழுவிழுன்னு இருப்பார், அவர்கிட்ட போய் வீராவேசமாக பேட்டி கொடுத்துருப்பீங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா அவர் மூலமாகவே உங்களுக்கு பனிஷ்மெண்ட் உக்காந்துக்கும். ஸோ அதனால் இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுங்க. முடிஞ்ச அளவுக்கு பேச்சுக்களை தவிர்த்து கொள்ள நீங்கள் பார்க்கறது உண்மையில் உங்களுக்கு இதாக இருக்கும். இது பார்க்கும்பொழுது புதிய முறைகளில் திரு காலம் சென்ற எங்களுடைய குருவினுடைய புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட தமிழகத்தில் உள்ள பிரதேசங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்க்கும் பொழுது சிம்மம் என்று சொல்லக்கூடியது பார்க்கும் பொழுது சிவகங்கை மாவட்டத்தின் கிழக்கு பகுதி, புதுக்கோட்டை மாவட்டத்தின் தெற்கு மத்திய தெற்கு பகுதிகள். ஏன் நான் எப்படி இதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணம் அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒரு ஊரில் ஒரு பண்டிகை வருதோ, இப்போ உதாரணம் பார்த்தோம்னா சித்திரை மாதத்தில் சித்ரா பௌர்ணமி மதுரையில் கொண்டாடக்கூடிய விசேஷமான பண்டிகையாக இருக்கும். அதுக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது துலாம் ராசி, மதுரை குடிக்கக்கூடிய ராசியாக இருக்கலாம். ஸோ
அதை வைத்தும் அடிப்படையில் இருக்கலாம். லாங்கிடியூட் இதை வைத்தும் கொஞ்சம் மாறுதல் இது பண்ணலாம். ஸோ இந்த மாவட்டத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம் சற்று எச்சரிக்கையாகவும், சற்று விநாயகர் பெருமானுடைய வழிபாடு மேற்கொண்ட நான் சொன்ன அந்த தேவதைகள் வழிபாடு உங்கள் ஏரியாவில் கண்டிப்பாக சிவகங்கை மாவட்ட அந்த பகுதிகளில் கண்டிப்பாக வனபத்திரகாளி ஆலயங்கள் நிச்சயமாக அமைஞ்சிருக்கும். அந்த இடங்களில் சென்று வழிபட்டு வருவது உங்களுக்கு நல்ல விதமான மேன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் என்னுடைய வீடியோ ஏவி மல்டிமீடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்புமே என்னுடைய ஆன்மீக இந்த அஸ்ட்ராலஜி பயணத்தை மேற்கொண்டு அடுத்த கட்டத்திற்கு எடுத்துக்கொள்ள அமைப்பாக இருக்கும். எனக்கு ஆதரவு கொடுத்து வரக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு இது நாள் வரைக்கும் ஷேர் பண்ணவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இனிமேல் ஷேர் பண்ணக்கூடியவங்களுக்கும் மிக்க மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன்.